அன்பார்ந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நாளைய தினம் நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை பாராளுமன்றத்தில் ஒரு முன்னுதாரணமாக பணப்பட்டுவாடா இல்லாத ஒரு தேர்தலாக நடைபெறுவது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கமும் எடுத்து வைத்த பிரச்சாரம் இங்கே வென்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தமட்டில் பணம் என்பது கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த மோசமான பண ஜனநாயகம் தமிழ்நாட்டில் திருமங்கலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாய்ப்பாட்டினை இந்த சிவகங்கை பாராளுமன்றத்திலே முறியடித்திருக்கிறோம். குறிப்பாக என்னை பொறுத்தவரை திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைத்த பிரச்சாரங்களில் குக்கிராமங்கள், நகரங்கள், பேரூராட்சிகளிலே பேசுகிற பொழுது 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் அரசியலமைப்பு தந்த ஒரு உத்தமமான அந்த உயர்ந்த சீக்ரெசியான இருக்கக்கூடிய அந்த ரைட்டை யாரும் விற்றுவிடக்கூடாது என்றும், அது இல்லற வாழ்வில் கணவன் மனைவி தனிப்பட்ட அறையிலே இருக்கிற ஒரு இரகசிய உறவை போன்றது வாக்குக்கு பணம் வாங்கி வாக்களிப்பது என்பதை நாங்கள் திறம்பட சொன்னோம். இது பலித்திருக்கிறது, மக்கள் மத்தியிலே எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி உலகம் போற்றுகிற ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி தொடர்வதற்கு நாடு முழுவதும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், மிஷனரிகளினுடைய லஞ்ச லாவண்யங்கள் அளிக்கப்பட வேண்டும், வெளிநாட்டு தீவிரவாத சக்திகள் கொடுக்கக்கூடிய பணங்களை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய மோசமான அரசியலை நிறுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் பிரச்சாரத்தில் சொன்னோம். ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் கடுமையாக பணப்பட்டுப்பாடாவை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் முறைப்படி அதனை எடுத்து கூறினோம். அவர்களும் உற்று நோக்கி ஒவ்வொரு வேட்பாளர்களையும் கண்காணித்தார்கள், அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் கண்காணித்தார்கள். அந்த வகையில் சிவகங்கை பாராளுமன்றத்தில் தேர்தல் நடத்துகிற அதிகாரி திரு மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசா அஸ்வித் அவர்கள் மிக திறமையாக கையாண்டு தன்னுடைய பறக்கும் படை, விசிலன்ஸ் டீம் எல்லாவற்றையும் முடுக்கிவிட்டு இந்த பாராளுமன்றம் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரி பாராளுமன்றமாக எந்த வேட்பாளரும் பணப்பட்டுவாடா கொடுக்காத வகையில் தடுத்து ஒரு நேர்மையான ஜனநாயக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையிலான சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் அவர்கள் தலைமையிலான குழுவிற்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் காணுகிற வேட்பாளர்களும் இதற்கு ஒத்துழைத்ததால் அத்துணை வேட்பாளர்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்ததிலே ஒரு ஜனநாயக கடமையாற்றுகிற வேட்பாளர்களுக்கு நன்றியை செலுத்துவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் எதிர்கால சந்ததிகள் வாழ வேண்டும், ஏழை எளியவர்கள் சாமானியர்கள் தேர்தல் களத்திலே நிற்க வேண்டும். ஒரு வார்டு மெம்பர் ஆவதற்கு கூட 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கக்கூடிய மோசமான அரசியலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் கொண்டு வந்து விடுமோ என்று நாங்கள் அபாயத்தில் இருந்தோம். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கை பாராளுமன்றத்திலே ஒரு முன்னுதாரணமாக இந்த தேர்தல் நடப்பது மிகவும் வரவேற்பாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இதை சட்டமன்றங்களிலும் தொடர வேண்டும், உள்ளாட்சிகளிலும் தொடர வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை எளிய சாமானியர்கள் தேர்தல் களத்தில் நிற்க முடியும் என்பது மட்டும்தான் பாஜக RSSனுடைய பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் இன்றைக்கு முதலில் தமிழகத்திலே சிவகங்கை பாராளுமன்றத்தில் வென்றிருக்கிறது. இது தொடர்வதற்கு வேட்பாளர்களாக நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். எதிர்காலத்தில் வேட்பாளர்களை நிற்க ஆசைப்படுபவர்களும் இருக்க வேண்டும். வாக்காளர்களும் இந்த உரிமை என்பது நமக்கான தனிப்பட்ட உரிமை, அரசியலமைப்பு கொடுத்த உச்சபட்ச உரிமை. இந்த ஒரு சுப்ரீமசி பவர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யாருன்னா பீப்புள் தான். சிட்டிசன் ஆஃப் தி இந்தியா, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தி இந்தியா சார் இந்த சுப்ரீமசி பவர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் மக்கள் தான். ஏனென்றால் மக்கள் தான் MLA எம்பிக்களையும் தேர்வு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேர்வு செய்து தான் நமக்காக அங்கே அனுப்புகிறோம். அவர்களிடம் நாம் பணம் பெற்று கொண்டு விட்டால் அவர்களிடம் எப்படி நாம் திட்டங்களை கேட்பது? பணத்தை பெற்று ஓட்டளித்து விட்டால் ஒரு சம்பளம் வாங்குவதை போல அர்த்தமாகிவிடும், நீ வேலைக்கு கூலி கட்டது போல ஆகிவிடும். ஆகவே நீங்கள் இந்த தேர்தலை போல தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு நாம் அனைவருமே ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். இந்த பிஜேபியினுடைய பிரச்சாரம் இந்த சிவகங்கை பாராளுமன்றத்திலே பணமற்ற ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் போட்டியிடுகிற அத்துணை வேட்பாளர்களுக்குமே பணப்பட்டுவாடா இல்லாத ஒரு தேர்தல் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தமைக்காக நன்றியையும், இந்த தேர்தலை மிக திறம்பட செய்யக்கூடிய
மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த குழுவிற்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், மற்ற அனைத்து நிலைகளிலும் பணிபுரியக்கூடிய அத்துணை காவல் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருக்கும், எலெக்ஷன் கமிஷன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.